ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸோட அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரோட எபிசோட் 5 பிரைட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. செகண்ட் சீசனில் காமிக்க வேண்டிய ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜை காமிச்சது, அதுக்கப்புறம் அசுலா பற்றி பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 5th எபிசோடோட பிளாட் வந்து ஒரிஜினல் சீரீஸ்லேருந்து எந்த எபிசோட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தி ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட்லேருந்து தான். அந்த ஒரு எபிசோடு மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு சில எபிசோட்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்தது இந்த எபிசோடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் லெஜெண்ட் ஆஃப் கோரா வரைக்குமே போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லெஜெண்ட் ஆஃப் கோராவில் காமிச்ச ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த எபிசோடில். அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம அசுலாக்கும் நம்ம ஓசாய்க்கும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அசுலா வந்துட்டு நம்ம ஓசாய் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பரவாயில்ல, கமாண்டர் ஜாவா வந்துட்டு அவதாரை எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு, நானாக இருந்தால் அவருக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ்லாம் அமுச்சு வைப்பேன், அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஓசாய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்ல ஐடியா தான், சரி நம்மகிட்ட இருக்கிற ஆர்ச்சர்ஸை வந்து கமாண்டர் ஜாவுக்கு வந்து அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜாவா ஒன்று நம்ம அவதாரை வந்து கண்டுபிடிக்கல, ஜூக்கா தான் கண்டுபிடிச்சான், என் வாரிசுங்கிட்டேருந்து நான் இதுதான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ இந்த மாதிரி பேசாத, நீ இந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அசுலா வந்து அமுச்சு விட்ருவார். நம்ம அசுலா போனதுக்கப்புறம் நம்ம ஓசாய் வந்து சின்னதாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஓசாய் வந்து கிட்டத்தட்ட நம்ம அசுலா கிட்ட வந்து ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அவங்களுக்கு நடுவில் இல்லை, நம்ம ஜூக்கோக்கும் அதுக்கப்புறம் அசுலாவுக்கும் நடுவில் ஒரு வெறுப்பை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஜூக்கோ தான் என்னோட வாரிசு, அவன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி நம்ம அசுலா கிட்ட வந்து வெறுப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் லிட்ரலி சொல்லணும் அப்படின்னா, நம்ம அசுலாவை ஒரு மான்ஸ்டராக மாற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம ஓசாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நமக்கு வந்து ஒரிஜினல் சீரீஸில் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஒரிஜினல் சீரீஸில் வந்து அவர் கிட்டத்தட்ட அசுலா சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறாங்க. ஆனால் பார்க்க நல்லா தாங்க இருக்குது, இப்போதைக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் போக போக தான் தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த சீசன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த லைவ் ஆக்ஷன் சீரீஸில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோர்டல் வேர்ல்டுக்கும் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் அங்கங்கே எங்கேயாவது வந்துட்டு அந்த வீக் ஸ்பாட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் மூலமா வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஆங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டை தேடி தான் வந்துட்டு காட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போய் அந்த வில்லேஜ் பீப்புளை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு. இதே டைமில் ஜூக்காவும் ஐரோவும் எர்த் கிங்டமில் இருக்கிற சின்னதாக ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க, ஆங்கை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவதாரை பற்றி டேரெக்டாக விசாரித்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிற வாட்டர் பெண்டர்ஸை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடையில் போயிட்டு வாட்டர் பெண்டர்ஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த கடையில் இருக்கிற வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் அவதார் கூட வந்து வாட்டர் ஸ்பெண்டருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயமும் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அதில் அந்த கடையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவதாரும் அவங்க கூட இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வால்கனோவை வெடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கேனியனில் இருக்கிற கேனியன் கிளாலர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேனியன் கைடு வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் சீரீஸில் வந்து இந்த இதுக்குன்னு தனி எபிசோட்ஸே இருக்குது. இந்த வால்கனோ ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து இங்கே நடக்கும் அப்படின்னா, தி ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கேனியன் கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தி கிரேட் டிவைட் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்துட்டு இந்த விஷயம்லாம் வந்து நடக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம டீம் அவதார் வந்துட்டு லைவ் ஆக்ஷனில் வந்துட்டு எபிசோட்ஸில் காமிச்ச அட்வென்ச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்து மூலமா நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டது நம்ம ஜூக்காவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கே அவதாரை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ எர்த் கிங்டம் ஃபயர் நேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவதாரை பற்றி தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே வந்து அவனை தான் தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காது. அப்போ தான் வந்து நமக்கு ஜூன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் வந்து நம்ம ஒரிஜினல் சீரீஸில் வந்து பார்ட் ஆஃப் தி வாட்டர் ட்ரைப் அப்படிங்கிற எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீசன் 3லேயுமே வந்து வந்திருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு அனிமல் வந்து ஒன்று இருக்கும். அந்த அனிமலால் வந்துட்டு இது யாரை வேணாலும் அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ட்ராக் பண்ண முடியும். நம்ம ஜூக்காவுமே வந்து நம்ம ஜூனு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி அவதாரை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் ஆங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆங் வந்து மெடிடேட் பண்ணுறாரு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போகிறக்காக. ஆனால் அவர் வந்து ஆக்சிடென்டலாக வந்து நம்ம சாக்கா கட்டாரா 2 பேரையும் சேர்த்தே வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 3 பேர் வந்து ஸ்பிரிட் வேர்ல்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நமக்கு வாங் ஷிங் டாங்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வாங் ஷிங் டாங்கை வந்து ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிரிட்டை வந்து நமக்கு ஒரிஜினல் சீரீஸில் சீசன் 2ல் வந்து லைப்ரரி அப்படிங்கிற எபிசோடில் வந்து
காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லெஜெண்ட் ஆஃப் கோராலுமே வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து வாங் சிங்டாங்கை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க வேறு யாரை வச்சு வேணாலும் சொல்லியிருக்கலாம். வாங் சிங்டாங்கை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அநேகமாக நம்ம டீம் அவதர் வந்து சீசன் 2ல் வந்து லைப்ரரிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த மூலயமா வந்துட்டு அந்த லைப்ரரி எபிசோடுக்கான கதையுமே வந்து அவங்க வந்து கட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, வாங் சிங்டாங் என்னதான் சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க இங்கே இருக்கிறது டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுது. சரி, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே பாதையிலே போங்க, அங்கே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் பாதையிலே போங்க, பாதை விட்டு விலகி போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் இது வாங் சிங்டாங் பேசுறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆங்க்கு மட்டும்தான் புரியுது, கட்டாராக சாக்காக புரியல. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங் சிங்டாங் சொல்லுது, இந்த மாதிரி நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் புரியும், நீ அவதாருங்கனால அவங்களுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்த சீனில் அசூலா வந்து அவங்க ட்ரெயினரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து அசூலா ஃபயர் பெண்டிங் பண்ணுறத நமக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபயர் பெண்டிங்குமே எல்லா ஃபயர் பெண்டர்ஸ் மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அவங்களோட எல்லோ ஃப்ளேம் வந்து ப்ளூ ஃப்ளேமாக மாறுது. இந்த விஷயத்தை பற்றி எபிசோடோட கடைசியில் வந்து இன்னொரு சீன் வரும். அந்த சீன் வரும்போது இதை சேர்த்து வந்து பேசுகிறேன். இதை பற்றி பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஹெய்பாயை வந்து காட்டுறாங்க. ஹெய்பாய் வந்து இவங்க 3 பேத்தையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதில் வந்து இவங்க 3 பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த எபிசோடு கான்செப்ட் படி ஹெய்பாய்க்குன்னு ஒரு ரோல் வந்து இருந்திருக்கணும், முக்கியமானது. ஆனால் இந்த எபிசோடில் வந்து ஹெய்பாய்க்குன்னு ஒரு ரோல் பெருசாக இருந்த மாதிரியே தெரியல. ஹெய்பாயை வந்து கேமியோ ரோல் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் பிரிஞ்சு போனதில் கட்டாரும் சாக்காவும் வந்து ஃபாக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த ஃபாக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களோட டெஸ்பரேட்டான, அது மட்டும் இல்லாமல் பயம் உள்ள மெமரிஸ்குள்ளே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து லாக் பண்ணிவிடுது. இது எல்லாம் யாரோட வேலை அப்படின்னா, இது எல்லாம் வந்து கோவோட வேலை. கோ தி ஃபேஸ் ஸ்டில்லர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நமக்கு ஒரிஜினல் சீரீஸ்லேயே சீஜ் ஆஃப் தி நார்த் அப்படிங்கிற எபிசோடில் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாகை வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தி ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த தி ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு ஒரிஜினல் சீரீஸில் லாஸ்ட் ஏர்பெண்டரில் வந்து காமிச்சது கிடையாது. இதை வந்து நமக்கு லெஜெண்ட் ஆஃப் கோரால தான் வந்து காமிச்சிருக்காங்க. லெஜெண்ட் ஆஃப் கோரால என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற ஹியூமன்ஸ்க்கான பிரிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபாகே வந்து ஒரு ஸ்பிரிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு லைவ் ஆக்ஷனில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபாக் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கோவோட வந்து அன்டிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சேஞ்ச் வந்து நல்லா இருந்தது, நல்லா சிங்க்கும் ஆயிருந்தது. கோ வந்து எப்படியே கட்டாரா சாக்காவோட சோல்ஸை வந்து அந்த ஃபாகை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லேஜ் பீப்புளோட சோல்ஸையும் வந்து இப்போ இவர் தான் பிடிச்சி வச்சிருக்காரு. நம்ம ஆங் வந்து ஆனால் அந்த ஃபாகில் வந்து மாட்டலாம். அந்த ஃபாகிலேருந்து தப்பிச்சு கோவை போய் மீட் பண்ணுறாரு. அவங்களுக்கு நடுவில் ஒரு சில கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்குது. இந்த மாதிரி நீ என்னோட பொருள்லாம் திருடி போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங் வந்து அங்கேருந்து கிட்டேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போனால் கியாட்ஸோ இருக்கார். கியாட்ஸோ கூட ஒரு சில கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்குது. கியாட்ஸோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ரோக் வந்து கோவோட ஃபைட் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆங் வந்து நம்ம ரோக்கிட்ட பேசுனா அவரோட கோவிலுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மோட்டல் வேர்ல்டுக்கு மறுபடியும் அவரோட பாடிக்கு வந்து ரிட்டன் ஆகிறாரு. அவரோட பாடிக்கு ரிட்டன் ஆனதும் அவர்கிட்ட வந்து ஒரு சீடு வந்து ஒன்று இருக்குது. அந்த சீடை வந்து நம்ம ஹெய்பாயோட சிலைக்கு கீழே வந்து விதைச்சிட்டு இந்த மாதிரி உன்னோட காடு வந்து மறுபடியும் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட கிளைடர்லேயே வந்து தனியாக ரோக்கோட கோவிலுக்கு பறந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம அசூலா வந்து அவங்க அப்பா சொன்னதை நினச்சி நைட்டு கூட வந்து ஃபயர் பெண்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம முன்னே வந்து சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அசூலாவோட அந்த ப்ளூ ஃப்ளேமை பற்றி பேசலாம் அப்படின்னு, அதையுமே வந்து இதில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போயுமே வந்து அவங்களோட ஃபயர் பெண்டிங் வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா இதுலேயுமே கொஞ்சம் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த ஃபயர் பெண்டிங்கோட சென்டரில் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஸ்பார்க் அப்படிங்கிறத வர்றது மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களோட ஃபயர் பெண்டிங்குமே வந்து நார்மலாக வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ மட்டும் அந்த ப்ளூ ஃப்ளேம் அப்படிங்கிறது வரதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரிஜினல் சீரீஸில் எப்படி அப்படின்னா, அவங்களோட ஃபயர் பெண்டிங் வந்து சின்ன வயசில் வந்து எல்லாரும் மாதிரி நார்மலாக எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் ஒரு பீரியடில் வந்து அவங்களோட அந்த ஃபயர் பெண்டிங் ஃப்ளேம் அப்படிங்கிறது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு சீரீஸில் வந்து காமிச்சது கிடையாது. ஆனால் நான் என்ன கதை யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, நமக்கு லைவ் ஆக்ஷனில் வந்து சீசன் 2ல் வந்துட்டு அவங்களோட கோவம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அந்த
கலர் ஆஃப் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லோலேருந்து பர்மனெண்ட்டாக வந்து அவங்களுக்கு ப்ளூக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் காமிச்சாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இது இல்லாமல் வந்து அப்படிலாம் இல்லைப்பா, அவங்களோட ஃப்ளேமும் வந்து எல்லோ கலர் தான், ஆனால் அவங்களுக்கு எப்போயாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கோவம் வரும்போது அப்பப்போ மட்டும் இந்த ப்ளூ ஃப்ளேம் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்லாவே இருக்காது. ஏன்னா அசூலாக்கு வந்து அது தனியாக காட்டுறது அப்படிங்கிறதே வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் தான். அந்த ப்ளூ ஃப்ளேம் மூலயமா வந்து அவங்க மற்ற ஃபயர் பெண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளோ வந்து அந்த ஒரு ஆங்கரான பர்சன், எவ்வளோ ஒரு கொடூரமான ஆள் அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் மூலயமா அவங்கள வந்து தனியாக அடையாளப்படுத்தி காட்டுது. ஆனால் அதே வந்து நம்ம அசூலாக்கு வந்து இதில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது, இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.